இங்க 6 cis-butene கொடுத்திருக்காங்க. இந்த cis-butene வந்து பெராக்சி அசிட்டிக் ஆசிடோட ரியாக்ஷன் வச்சுன்னா என்ன கிடைக்கும் என்று பார்க்குறோம். இப்போ ஜென்ரலா அல்கீன்ஸ் பெராக்சி ஆசிடோட ரியாக்ஷன் வச்சுன்னா என்ன கிடைக்கும், என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஈபாக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும் பெராக்சைடோட ரியாக்ஷன் வச்சுன்னா. ஸோ அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அல்கீன் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது போல ஒரு அல்கீன் எடுத்தாச்சு. பெராக்சி ஆசிட் எடுத்துக்கலாம். பெராக்சி ஆசிட் எடுத்துக்கலாம். இப்போ இங்க என்ன ரியாக்ஷன் நடக்குது என்று பார்க்கலாம். என்ன ஆகுன்னா இந்த பாண்ட் பாத்தீங்கன்னா இந்த கார்பன் கிட்ட வரும். இந்த பாண்ட் பாத்தீங்கன்னா இந்த கார்பனுக்கு ஆக்சிஜன் இடையில வரும். இந்த பாண்ட் பாத்தீங்கன்னா இங்கேக்கு வந்துடும். இந்த பாண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜன் இடையில வரும். சார் இந்த பாண்ட் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி இந்த கார்பனுக்கு ஆக்சிஜன் இடையில வந்துருது. இந்த பாண்ட் அப்படியே ஷிஃப்ட் ஆகி இந்த கார்பனுக்கு ஆக்சிஜன் இடையில வருது. இந்த பாண்ட் இங்க டபுள் பாண்டா மாறிக்குது. இந்த பாண்ட் இந்த ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜன் இடையில வந்துருது. அப்ப என்ன வரும் பாருங்க, இந்த CH2 எழுதிக்கலாம், இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் எழுதிக்கலாம் CH2. அடுத்து இந்த பாண்டுனால இந்த கார்பனுக்கு ஆக்சிஜன் இடையில பாண்ட் கிரியேட் ஆகுது. இந்த பாண்டுனால இந்த கார்பனுக்கு ஆக்சிஜன் இடையில பாண்ட் கிரியேட் ஆகுது, ஈபாக்சைடு கிரியேட் ஆகுது. இந்த ஆக்சிஜன் இந்த பாண்ட் வந்து டபுள் பாண்டா மாறிக்குது. O டபுள் பாண்ட் C, இங்க வந்து OH வந்துடும், இங்க வந்து R வந்துடும். அப்படின்னா we are getting carboxylic acid. So இந்த அல்கீனை இந்த பெராக்சி ஆசிடோட ட்ரீட் பண்ணும்போது என்ன வருதுன்னா ஈபாக்சைடு வருது. ஈபாக்சைடுக்கு இன்னொரு பேர் ஆக்சிடேட். அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட் வருது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஈபாக்சைடுல இந்த ஆக்சிஜன் இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கும் ஒரே பக்கம் தான் அட்டாக் பண்ணணும், ஒரே பக்கம் அட்டாச் ஆகணும். அப்போ அது சின் அடிஷனா இருக்கும். இது எதுல வருதுன்னா சின் அடிஷன்ல வருதுன்ட்டு நம்ம சொல்லணும். சரி, ஸோ அல்கின் பெராக்சி ஆசிடோட ரியாக்ஷன் வச்சுன்னா என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈபாக்சைடை கொடுக்குது. இந்த அடிஷனை சின் அடிஷன் சொல்லணும். இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம். அப்போ இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ் காம்பவுண்ட். அப்போ இங்க சிஸ் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம், இங்க டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் எடுத்துக்கலாம். இதுகிட்ட ஒரு CH3 இருக்கும், ஒரு H இருக்கும். இதுகிட்ட ஒரு CH3 இருக்கும், ஒரு H இருக்கும். அடுத்து ஆக்சிஜன் வந்து ஈபாக்சைடு ஃபார்ம் ஆகுது இல்ல, அப்படின்னா ஆக்சிஜன் ஒரே பக்கம் வந்து ஆட் ஆகும். So we got this compound. இந்த டிரான்ஸ் பியூட்டீன்ல என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் எழுதிக்கலாம். இதுகிட்ட ஒரு CH3 இருக்கும், இந்த கார்பன் கிட்ட ஒரு CH3 இருக்கும். ஸோ இதுகிட்ட ஒரு H கொடுத்துடலாம். இப்போ ஒரு CH3 கொடுக்கலாம், இதுக்கு ஒரு H கொடுக்கலாம். அடுத்து ஆக்சிஜன் கொடுத்துடலாம், ஈபாக்சைடு. ஸோ இந்த ஈபாக்சைடுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா இங்க வந்து இங்க ஹைட்ரஜன் ஆட்டம் சிமிலர் சைட்ல இருக்கிறதுனால இதை சிஸ் சொல்லலாம். அடுத்து 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால பியூட். அடுத்து இங்க ஆக்சிஜன் வந்து இருக்கிறதுனால ஆக்சைடு. இந்த பை பாண்ட்னால இந்த ஈபாக்சைடு வந்துச்சு, அதனால ஈன் பியூட்டின் ஆக்சைடு. இந்த ஆக்சைடு எங்க இருக்குதுன்னா இந்த செகண்ட் கார்பனுக்கு இந்த தேர்ட் கார்பனுக்கு இடையில இருக்கிறதுனால 2,3 பியூட்டின் ஆக்சைடு நம்ம சொல்லணும். இதை வந்து என்னன்னு சொல்லணும்னா டிரான்ஸ்ன்னு சொல்லணும்.
இதை வந்து சிஸ்ன்னு சொல்லியிருக்கோம், இதை வந்து டிரான்ஸ்ன்னு சொல்றோம். இந்த கொஸ்டினை பார்க்கவும். For the reaction Rx alpha ஒரு alkyl halide இருக்கலாம். OH minus gives alcohol and halide. The rate expression is given as rate equal to 4.7 into 10 power minus 5 alkyl halide concentration into hydroxide concentration plus 0.24 into 10 power minus 5 alkyl halide concentration. What percent of alkyl halide react by SN2 mechanism? SN2 mechanism when concentration of hydroxide is 0.001 molar. Okay. இப்போ இந்த alkyl halide ஆல்கஹாலா மாறுதுன்னா இது SN2 ரியாக்ஷன்ல போலாம், இல்ல SN1 ரியாக்ஷன்ல போலாம். SN2 ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா அதனுடைய ரேட் வந்து alkyl halide கான்சென்ட்ரேஷனும் ஹைட்ராக்சைடு கான்சென்ட்ரேஷனும் டிபெண்ட் பண்ணும். அதாவது alkyl halide கான்சென்ட்ரேஷன் பவர் 1, ஹைட்ராக்சைடு கான்சென்ட்ரேஷன் பவர் 1 இருக்கும் SN2 ரியாக்ஷன். SN1 ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா alkyl halide கான்சென்ட்ரேஷனை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணும், ஹைட்ராக்சைடு கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணாது. அப்ப இங்க alkyl halide கான்சென்ட்ரேஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணதுனால இது SN1 ரியாக்ஷனுக்கான ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு SN1. இது என்னன்னு சொல்லணும்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு SN2. அப்ப ஏன் இங்க பிளஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ல alkyl halide எப்படி இருக்குன்னு தெரியாது. கொஞ்சம் SN2ல போலாம், கொஞ்சம் SN1ல போலாம், எப்படி வேணாலும் போலாம்ல. இப்ப நமக்கு என்ன வேணும்னா SN2ல வேணும். சரி, அப்ப SN2ல வேணும்னா என்ன செய்யலாம்னாக்கா, சோ SN2ல போகக்கூடிய ரேட் by total rate it gives a percentage of Rx, percentage of alkyl halide undergo by SN2 reaction antu varum. அப்போ SN2 க்கு போகக்கூடிய ரேட் என்னன்னா 4.7 into 10 to the power of minus 5 into concentration of alkyl halide into concentration of hydroxide எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 10 power minus 3 molar கொடுத்திருக்காங்க. இது SN2 வழியா போகக்கூடிய alkyl halide reaction. டோட்டல் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா SN2 எழுதிக்கணும், alkyl halide concentration, hydroxide வந்து 10 power minus 3 molar plus SN1 பாத்தீங்கன்னா 0.24 into 10 to the power of minus 5 into alkyl halide concentration. இது SN1 வழியா நடக்கக்கூடிய. இப்போ இங்க என்ன காமன் டேர்ம் இருக்குது என்று பாத்தீங்கன்னா alkyl halide கான்சென்ட்ரேஷன் வந்து காமன் டேர்மா இருக்கு, அதை கேன்சல் பண்ணிக்கணும். alkyl halide கான்சென்ட்ரேஷன் காமன் டேர்மா இருக்கு, அதை கேன்சல் பண்ணிடுறோம். சோ இப்போ சிம்பிளிஃபை பண்றேன். இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன ரேஷியோ கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 1.921 into 10 to the power of minus 2. இதை பர்சன்டேஜா மாத்தினீங்கன்னா உங்களுக்கு 1.921% கிடைக்கும். சோ ஆன்சரா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சொல்லுங்க. The number of electrons in an atom with atomic number 105 having n plus l equal to 8 or 30, 70, 15 unpredictable. எப்படி இருக்கு? இப்போ அட்டாமிக் நம்பர் 105 எங்க வரும் என்றது பார்க்கலாம். இப்போ நோபல் கேஸஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நோபல் கேஸஸ் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, radon. இதுக்கு அட்டாமிக் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 2, 8 ஆட் பண்ணுங்க 10, 8 ஆட் பண்ணுங்க 18, 18 ஆட் பண்ணுங்க 36, 18 ஆட் பண்ணுங்க 54, 32 ஆட் பண்ணுங்க 86. இப்போ இந்த ரேடான் எந்த பீரியட்ல வருதுன்னா 6th பீரியட்ல வருது. அப்போ 7th பீரியடுக்கு போலாம். 7th பீரியட்ல 87 ரேடியம், 88 இது வந்து பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். இங்கதான் ரேடியம் வருது. இது வந்து என்னன்னா 87ன்றது பிரான்சியம். இது வந்து பிரான்சியம். 7th பீரியட்ல பிரான்சியம், ரேடியம். அடுத்து 89 ஆக்டினியம். அடுத்து 90 to 103 வந்து 5f பிளாக், 5f சீரிஸ், 5f பிளாக். அடுத்து 104 வந்து ரூதர்ஃபோர்டியம், 105 டபிள்யூ. இப்போ இந்த 105 எதுல வருதுன்னா வெனேடியம் ஃபேமிலியில வருது. டி பிளாக்ல வெனேடியம் ஃபேமிலி, வெனேடியம், நியோபியம்,
tantalum டப்னியம். இதுக்கு வந்து என்னன்னா அட்டாமிக் நம்பர் 105. ஸோ இந்த டப்னியத்துக்கு நியரஸ்ட் நோபல் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடான் 86. அப்போ இந்த ரேடான் 86 எழுதிக்கலாம். ரேடான் அட்டாமிக் நம்பர் 86. இந்த 5F சீரிஸ் இருக்கிறதுனால 5F14 எழுதிக்கலாம். அடுத்து இது எந்த பீரியட்ல வருதுன்னாக்கா 7th பீரியட்ல வருது. அப்போ 7s கொடுக்கலாம், 7s2. அடுத்து 6d கொடுக்கணும், ஏன்னா டி பிளாக் இருக்கிறதுனால. ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ஸ்காண்டியம் ஃபேமிலி, செகண்ட் குரூப் வந்து டைட்டானியம் ஃபேமிலி, அடுத்து வெனேடியம் ஃபேமிலி. அதனால 3 6d3 கொடுக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணி பார்க்கலாம். 105 வருதான்னு பார்க்கலாம். 86 plus 14 plus 3 plus 2 105 வருது. அப்படின்னா கொடுத்திருக்கிற எலிமெண்ட் என்னன்னாக்கா W. 105 எலிமெண்ட்டுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை சொல்லியாச்சு. இப்போ அங்க என்ன கேட்கறாங்கன்னா n+l 8 இருக்கணும்னு சொல்றாங்க. n+l எவ்வளவு இருக்கணும்னா 8 இருக்கணும்னு சொல்றாங்க. n+l 8 இருக்கணும்னா l-க்கு என்ன பாசிபிலிட்டி பார்க்கலாம். l-க்கு வந்து 0 s இருந்தா, l-க்கு வந்து 1 p இருந்தா, azimuthal quantum number 2 for d, azimuthal quantum number is 3 for f. அவ்வளவுதான். f-க்கு மேல கிடையாது. 7th பீரியட் வரைக்கும்னா f இருக்குன்னா வரும், அதுக்கு மேல வராது. அப்படின்னா இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னவா இருக்கணும் என்று பாத்தீங்கன்னா இங்க 8 இருந்தாதான் இந்த 8 வரும். அப்போ இந்த பாசிபிலிட்டி கிடையாது, இந்த பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா 7th பீரியட் ஆனும்போது n is equal to 8 வராது, n is equal to 7 வரும். அப்போ இங்க 8 வந்தாச்சு. அப்படின்னா 7 plus 1 8 அப்படின்னா 7p. 7p இங்க இல்ல, 7p கிடையாது. 7p ல எலக்ட்ரான்ஸ் இல்ல. சரி, அடுத்து இங்க 2 இருக்குதுன்னா இங்க 6 வரணும். அப்ப இங்க 8 வரும். அப்படின்னா 6d. அப்ப இதை எடுத்துக்கணும். let us take this. அடுத்து இங்க 3னா இங்க 5 எடுத்துக்கணும். 5 plus 3 8. அப்போ இது என்னன்னா 5f. அப்போ 5f எடுத்துக்கணும். சோ அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் வருதுன்னா 5f ல 14, 6d ல 3. so we will get 17 electrons. அடுத்த क्वेश्चन போறோம். which of the following is obtained as the product when excess benzene reacts with methylene chloride in the presence of anhydrous aluminum chloride? சரி, அப்போ excess of benzene எடுத்துக்கணும், மெத்திலின் குளோரைடு எடுத்துக்கணும், anhydrous aluminum chloride எடுத்துக்கிறோம். இது என்னன்னா Friedel-Crafts alkylation. சோ Friedel-Crafts alkylationல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்திலின் குளோரைடு அலுமினியம் குளோரைடோட சேர்ந்து அலுமினியம் குளோரைடு AlCl4 மைனஸா மாறிக்கும். மெத்திலின் குளோரைடு வந்து எலக்ட்ரோஃபைலா மாறிக்கும். மெத்திலின் குளோரைடு எலக்ட்ரோஃபைலா மாறும். இது பென்சீனோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். so we will get benzyl chloride. இப்போ என்ன கிடைச்சிருக்குதுன்னா பென்சைல் குளோரைடு கிடைச்சிருக்கு. இது இன்னொரு அலுமினியம் குளோரைடோட போகும்போது இந்த ClO அலுமினியம் குளோரைடு சேர்ந்துன்னு AlCl4 மைனஸா வெளியே போயிடும். இப்போ என்ன கிடைக்குன்னா பென்சைல் கார்போகேட்டையான் கிடைக்கும். பென்சைல் கார்போனியம் அயான் கிடைக்கும். இந்த பென்சைல் கார்போனியம் அயான் இன்னொரு பென்சீனோட எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா சோ இந்த இடத்துல இந்த கார்பன் கிட்ட மெத்திலின் கார்பன் கிட்ட இப்போ 2 பென்சீன் ரிங்ஸ் இருக்கும். so we are getting second option. which carbide does not give C3H4 on hydrolysis with water? one calcium carbide, second beryllium carbide, third aluminum carbide, magnesium propionate. இப்போ இந்த கால்சியம் கார்பைடு எப்படி எதுனா Ca2+ கார்பைடு எப்படி எது அசிட்டிலைட் என்று சொல்லுவோம். இது என்ன பண்ணுனா இந்த C- வாட்டர்ல இருந்து H+ எடுத்துக்கின்னு
அசிட்டிலீனை கொடுக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பெரிலியம் கார்பைட். Be வந்து 2 டைம்ஸ் இருக்குது. பெரிலியம் ஆக்சிடேஷன் நம்பர் 2+ அப்படின்னா கார்பனுக்கு 4- இந்த கார்பன் 4- மெத்தனைடு என்று சொல்லுவோம். இது வாட்டர்ல இருந்து H+ எடுத்துக்கணும் மீத்தேனை கொடுக்கும். அப்போ செகண்ட் ஆப்ஷனும் வராது. தேர்ட் ஆப்ஷன் அலுமினியம் கார்பைட். அலுமினியமுக்கு +3 ஆக்சிடேஷன் நம்பர். இந்த அயான் வந்து 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ கார்பனுக்கு 4- வரும். இந்த அயான் வந்து 3 டைம்ஸ் இருக்குது. இந்த C4- வாட்டர்ல இருந்து என்ன பண்ணுதுன்னா H+ எடுத்துக்கணும் என்ன கொடுக்குதுன்னா மீத்தேனை கொடுக்குது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் கிடையாது. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து மெக்னீசியம் ப்ரோபினைட். அங்க மெக்னீசியம் பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது. மெக்னீசியத்துக்கு +2 இருக்குது. அடுத்து அந்த ப்ரோபினைடுக்கு ஃபார்முலா என்னன்னா கார்பனுக்கு 3-, இந்த கார்பனுக்கு -. இந்த 3- கார்பன் வாட்டர் கிட்ட இருந்து 3H+ அயன்ஸ் எடுத்துக்குது. C- கார்பன் வாட்டர் கிட்ட இருந்து ஒரு H+ எடுத்துக்கின்னு என்ன கொடுக்குதுன்னா ப்ரோபைன். So we will get the answer as this fourth option. இங்க rate of chemical reaction N of A, N times A gives product, is doubled when the concentration of A is increased 4 times. If the half-life time of the reaction at any temperature is 16 minutes, then the time required for 75% of the reaction to complete is. Sir, இப்போ 75% reaction complete ஆகுதுன்னா அதனுடைய மீனிங் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் A எடுத்துக்கலாம். இனிஷியல் ரியாக்டன்ட் ஒரு ஆஃப் லைஃப் பீரியட்ல இது A/2 மாறும். A/2 ரியாக்ஷனுக்கு போகும். இன்னொரு ஆஃப் லைஃப் பீரியட்ல A/4 ரியாக்ஷனுக்கு போகும். A/4 ரிமைனிங் இருக்கும். அப்படின்னா எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்குதுன்னா 75% கம்ப்ளீட் ஆயிருக்குது. 75% ரியாக்ஷனுக்கு போயிருக்குதுன்னா இதனுடைய மீனிங் 2 டைம்ஸ் ஆஃப் லைஃப் பீரியட்னு அர்த்தம். இதுக்கான டைம் எவ்வளவுன்னா 75% ரியாக்ஷனுக்கு போகுதுன்னா அதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுதுன்னா 2 டைம்ஸ் ஆஃப் லைஃப் பீரியட் தேவைப்படுது. இங்க ஆஃப் லைஃப் பீரியட் கொடுத்திருக்காங்க. ஆனா இது எந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்று தெரிஞ்சுக்கின பின்னாடி தான் இங்க போக முடியும். ஏன்னா ஆஃப் லைஃப் பீரியட் வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல மட்டும்தான் ஆஃப் லைஃப் பீரியட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணாது. மற்ற ஆர்டர்ல எல்லாம் டிபெண்ட் பண்ணும். அதனால இது எந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ல வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து எந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ல வருதுன்னு தெரிஞ்சாதான் இது தெரிஞ்சுட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் X. X என்றது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், A என்றது ரியாக்டன்ட். இந்த ரேட் வந்து டபுள் ஆகுது. அவங்க சொல்லியிருக்க பிரகாரம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A 4 டைம்ஸா இன்க்ரீஸ் பண்ண 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ரேட் வந்து டபுள் ஆகுதுன்னா X எவ்வளவு இருக்கணும்? ½ இருக்கணும். அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 1/2. சோ இங்க ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1/2 சமம். சரி, ஆஃப் லைஃப் பீரியடுக்கும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுக்கும் ஆஃப் லைஃப் ஆர்டருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன என்று பாத்தீங்கன்னா T of is directly proportional to initial concentration to the power 1 - n. இப்படி இருக்கும். n என்றது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் எவ்வளவுன்னா ஆஃப். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா T of is directly proportional to initial concentration power ஆஃப் வருது. சரி, இதன் பிரகாரம் அப்படின்னா இங்க இந்த ரியாக்ஷனுக்கு ஆஃப் லைஃப் பீரியட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சு போயிடுச்சு. ஆஃப் லைஃப் பீரியட் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 16 minutes கொடுத்திருக்காங்க. when the initial concentration is A. ஆஃப் லைஃப் பீரியட் எவ்வளவு நமக்கு தெரியாது. when the initial concentration is A/2. இப்போ இங்க ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆர்டர் வந்து 1/2ல இருக்குது. இங்க பவர் வந்து ஆஃப்ல இருக்கு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கிடைக்கும். அதாவது இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த ஆஃப் லைஃப் பீரியட் கிடைக்கும். அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஏவா இருக்கும்போது ஆஃப் லைஃப் பீரியட் 16. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A/2 இருக்கும்போது ஆஃப் லைஃப் பீரியட் என்னன்றது நமக்கு இப்ப தெரிய வரும். அப்போ when the initial concentration is A/2, the half life period is how much in the sense. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு கிடைக்குது, ஆஃப் லைஃப் பீரியட் கிடைக்குது. இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டைம் சொன்னோம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 75% ஆஃப் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க.
இங்க இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஏவா எடுத்துக்கிறோம். ஒரு ஆஃப் லைஃப் பீரியட் போகும்போது 50% ஆஃப் ரியாக்ஷன் முடிஞ்சிடும். இங்க ஆஃப் லைஃப் இங்க எவ்வளவு டைம் தேவைப்படுதுன்னா 16 மினிட்ஸ் தேவைப்படுது. இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து இவ்வளவுதான் இருக்குது. இது ஒரு ஆஃப் லைஃப் பீரியடுக்கு போகுதுன்னா இதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுதுன்னா 11.32 மினிட்ஸ் தேவைப்படுது. இப்போ பாத்தீங்கன்னா 75% ஆஃப் ரியாக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ இங்க 16 மினிட்ஸ் தேவைப்பட்டுச்சு, இங்க 11.32 மினிட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்படின்னா எவ்வளவு டைம் தேவைப்படுது அன்ட்டு பாத்தீங்கன்னாக்கா 27.3 மினிட்ஸ் தேவைப்படுது 75% ஆஃப் ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இங்க இந்த காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க, ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு கொடுத்திருக்காங்க. இங்க மேஜர் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து அல்கைல் குளோரைடு இருக்குது. இங்க ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு கொடுத்திருக்காங்கன்னா ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் பிரகாரம் ட்ரை பண்ணணும். ஸோ கொடுத்திருக்கிற ரியாக்டன்ட் எடுத்துக்கலாம். கொடுத்திருக்கிற ரியாக்டன்ட் ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடோட மாறும்போது என்னவா மாறுனாக்கா கார்போகேட்டையானா மாறிக்கும். ஸோ இந்த சிஎல் AlCl3யோட சேர்ந்து AlCl4 மைனஸா மாறிடும். AlCl4 மைனஸா மாறிக்குது. இப்போ கிடைக்கக்கூடிய கார்போகேட்டையான் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க 1 2 3 கார்பன்ஸ் கொடுத்தாச்சு. இங்க 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இப்படி கொடுத்தாச்சு. இப்போ கார்போகேட்டையான் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அடுத்து என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பாண்ட் இந்த கார்பனுக்கு இடையில வந்துடும். அப்போ இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னாக்கா உங்களுக்கு 5 மெம்பர் ரிங் கிடைக்கும். இந்த 2 மெத்தில் குரூப்ஸை இங்க கொடுத்துடலாம். இப்போ 5 பாண்ட்ஸை உள்ள கொடுக்கணும். 5 பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 5 பாண்ட் கொடுக்கலாம், இங்க ஒரு 5 பாண்ட் கொடுக்கலாம். இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துடணும். அடுத்து என்ன ஆகுனாக்கா இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை இங்க 5 பாண்டா விட்டுட்டு H+ வெளியே போயிடும். ஸோ H+ வெளியே போயிடுச்சுன்னா இங்க 5 பாண்ட் புதுசா வந்துடும். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன சொல்றேன்னா தேர்ட் ஆப்ஷன் சொல்லலாம். இந்த செகண்ட் ஆப்ஷனை இதுக்கு ஆன்சரை சொல்றோம். நெக்ஸ்ட் क्वेश्चन, which of the acid is reducing in nature? இப்போ கொடுத்திருக்கிற ஆசிட்ல எதுக்கு வந்து ரெடியூசிங் நேச்சர் இருக்குதுன்னு கேக்குறாங்க. இது எல்லாம் ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்ல வருது. ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்ல ஒன்று பாத்தீங்கன்னா H3PO2. இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் என்று சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா H3PO3. இதுல ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு H3PO3 கிடைக்கும். இதுக்கு வந்து பேர் என்னன்னா பாஸ்பரஸ் ஆசிட். இதுல ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா H3PO4 கிடைக்கும். இதுக்கு பேர் ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட். ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் அப்படி சொல்றோம் ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்ல. இப்போ இந்த H3PO2 பாத்தீங்கன்னா எதுல வருதுன்னாக்கா இட் கம்ஸ் அண்டர் மோனோபேசிக் ஆசிட். அப்படின்னா இதுல ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் அசிடிக் நேச்சர் இருக்கும். இது ஆக்சி ஆசிடா இருக்கிறதுனால அந்த ஹைட்ரஜன் OH குரூப்பா இருக்கும். அடுத்து இந்த ஆக்சிஜன் பாஸ்பரஸோட பாண்டிங்ல இருக்குது. ரிமைனிங் ஒரு ஆக்சிஜன் கொடுக்குறோம், 2 ஹைட்ரஜன்ஸை இப்படி கொடுத்துரும். இந்த pH பாண்டுக்கு வந்து இந்த pH பாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனுக்கு அசிடிக் நேச்சர் இருக்காது, இதுக்கு ரெடியூசிங் நேச்சர் இருக்கும். ஏன் அசிடிக் நேச்சர் இல்லைன்னா இந்த பாஸ்பரஸினுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கிறதுனால இந்த பாண்ட் நான் போலார் பாண்டா இருக்கும். அப்போ இது அசிடிக் நேச்சர்ல வராது. இந்த ஹைட்ரஜன் ரெடியூசிங் நேச்சர்ல வரும். அப்போ இந்த H3PO2ல பாத்தீங்கன்னா 2 pH பாண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த ஆசிடுக்கு வந்து இந்த ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிடுக்கு வந்து ரெடியூசிங் நேச்சர் இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். சோ இதுக்கு ரெடியூசிங் நேச்சர் இருக்கிறதுனால H3PO2க்கு ரெடியூசிங் நேச்சர் இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து இந்த H3PO3 எடுத்துக்கலாம். இந்த H3PO3 எதுல வருதுன்னா டைபேசிக் ஆசிட்ல வருது. டைபேசிக் ஆசிட்னா இதுல வந்து 2 OH குரூப்ஸ் இருக்கும். ஏன்னா இது ஆக்சி ஆசிட், அதனால OH குரூப் தான் H+ கொடுக்கும். 2 OH குரூப்ஸ் இருக்குது. இன்னொரு ஆக்சிஜன் இருக்குது, அந்த ஆக்சிஜனை கொடுத்துடலாம்.
அடுத்து ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அதை இப்படி கொடுத்துடலாம். பாஸ்பரஸ் வந்து 5 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும், ஏன்னா இது 5th குரூப்ல இருக்குன்னா. இதுல pH பாண்ட் இருக்கிறதுனால இதையும் என்னன்னு சொல்லணும்னா இதுக்கும் ரெடியூசிங் நேச்சர் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்து H3PO4. இந்த H3PO4 வந்து ட்ரைபேசிக் ஆசிட், அப்படின்னா இதுல 3 OH குரூப்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 OH குரூப்ஸும் பாஸ்பரஸோட பாண்டிங்ல இருக்குது. இப்போ இதுகிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் இருக்குது, அந்த ஆக்சிஜனை டபுள் பாண்ட் கொடுத்துடலாம். இதுகிட்ட pH பாண்ட் இல்லாதனால இதுக்கு ரெடியூசிங் நேச்சர் கிடையாதுன்னு சொல்றோம். இதுக்கு ரெடியூசிங் நேச்சர் கிடையாது என்று சொல்றோம். இப்போ இந்த ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்ல வேற யாருக்கெல்லாம் ரெடியூசிங் நேச்சர் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பாஸ்பரஸ் ஆசிட 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பாஸ்பரஸ் ஆசிட 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதுல இருந்து என்ன ரிமூவ் பண்றோம்னாக்கா ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணலாம். ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். இப்போ வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு கிடைக்கிறது என்னன்னா இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னாக்கா பைரோ பாஸ்பரஸ் ஆசிட் என்று சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னன்னா பைரோ. இந்த பாஸ்பரஸ் ஆசிட் அப்படியே எழுதிருங்க, பைரோ பாஸ்பரஸ் ஆசிட். இதுல pH பாண்ட் இருக்கிறதுனால இதுக்கும் ரெடியூசிங் நேச்சர் இருக்குது. ஓகே, அடுத்து இந்த H3PO4 டபுள் பண்ணிட்டு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பைரோ பாஸ்பாரிக் ஆசிட் கிடைக்கும். பைரோ பாஸ்பாரிக் ஆசிட், அதை இப்படி சொல்றோம், பைரோ பாஸ்பாரிக் ஆசிட இப்படி எழுதுறோம். இதுல pH பாண்ட் இல்லாதனால இதுக்கு வந்து ரெடியூசிங் நேச்சர் கிடையாது. இந்த சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஹைப்போ பாஸ்பாரிக் ஆசிட் கிடைக்கும். இந்த ஹைப்போ பாஸ்பாரிக் ஆசிட்ல pH பாண்ட் இல்லாதனால இதுக்கு ரெடியூசிங் நேச்சர் இருக்காது. ரெடியூசிங் நேச்சர் இருக்காது. அடுத்து இந்த H3PO4ல டைரக்டா வாட்டர் ரிமூவ் பண்ணுங்க. டைரக்டா இப்படி வாட்டர் ரிமூவ் பண்ணிடுறோம். அப்படி ரிமூவ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்னா மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் கிடைக்கும். மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் கிடைக்கும். இதுலயும் pH பாண்ட் இல்லாதனால இதுக்கும் ரெடியூசிங் நேச்சர் கிடையாது. அப்போ யாருக்கு ரெடியூசிங் நேச்சர் இருக்குதுன்னா இந்த ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்ல H3PO2 ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட், H3PO3 பாஸ்பரஸ் ஆசிட், H4 இந்த H4P2O5 இந்த பைரோபாஸ்பரஸ் ஆசிட்க்கு மட்டும்தான் ரெடியூசிங் நேச்சர் இருக்குது, மற்றதுக்கு கிடையாது. அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆக்சிஜனை கொடுத்தீங்கன்னா H3PO5 கிடைக்கும். அதுக்கு பேரு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பெராக்சோ மோனோ பாஸ்பாரிக் ஆசிட் சொல்லுவோம். இதுலயும் pH பாண்ட் கிடையாது, அதனால இதுக்கும் ரெடியூசிங் நேச்சர் கிடையாது. இங்க for the reaction A plus B gives C plus D, equilibrium concentrations of C equal to D equal to 0.5 if we start with 1 mole each of A and B. Percentage of A converted into C if we start with 2 moles of A and 1 mole of B is அப்படி கேட்குறாங்க. சரி, இப்போ இனிஷியலா பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா A plus B gives C plus D இப்படி எடுத்துக்கிறோம். இதுல இனிஷியலா என்ன எடுத்துக்கிறோம்னா A வந்து 1 மோல் எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம், B வந்து 1 மோல் எடுத்துக்கிறோம். அட் ஈக்குலிபிரியம் பாத்தீங்கன்னா C வந்து எவ்வளவு இருக்குதுன்னா 0.5 மோலார் இருக்குது. இப்போ இப்போ A வந்து 1 மோல் எடுத்துக்கணும், B வந்து 1 மோல் எடுத்துக்கணும். அட் ஈக்குலிபிரியம் பாத்தீங்கன்னா C வந்து எவ்வளவு இருக்குதுன்னா 0.5 மோலாரா இருக்குது. C வந்து 0.5 மோலாரா இருக்குது. D வந்து 0.5 மோலாரா இருக்குது. அப்ப எவ்வளவு A ரியாக்ஷனுக்கு போகும்னா 0.5 மோல் ரியாக்ஷனுக்கு போகும், B வந்து 0.5 மோல் ரியாக்ஷனுக்கு போகும். அப்போ எவ்வளவு B ரிமைனிங் இருக்குன்னா 0.5, Aவும் 0.5 இருக்கும். அப்போ இது வந்து ஈக்குலிபிரியத்தில். அப்போ ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா A, B, C, D எல்லாருக்குமே சேமா இருக்குனால ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் Kc ஈக்குவல் டு எவ்வளவுன்னா 1. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் போலாம். அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா A plus B gives C plus D. இப்போ A எவ்வளவு எடுத்துக்கிறாங்கனாக்கா 2 மோல்ஸ் எடுத்துக்கிறாங்க. A வந்து 2 மோல்ஸ் எடுத்துக்கிறாங்க. B வந்து பாத்தீங்கன்னா 1 மோல் எடுத்துக்கிறோம். B வந்து 1 மோல் எடுத்துக்கிறோம். இப்போ
A எவ்வளவு ரியாக்ஷன் போகணும் x moles ரியாக்ஷன் போச்சுனா 2 minus x moles இருக்கும். B x moles ரியாக்ஷன் போச்சுனா எவ்வளவு ரிமைனிங் இருக்குன்னா 1 minus x moles இருக்கும். அப்ப C வந்து x mole ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், D வந்து x moles ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். இப்போ இங்க என்ன கேக்குறாங்கன்னா எவ்வளவு A percentage of A converted into C கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணனும்னா x கண்டுபிடிக்கணும். So equilibrium constant K is equal to 1, that is equal to concentration of C into concentration of D by concentration of A into concentration of B. இப்போ இந்த இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னாக்கா we will get x. x is equal to எவ்வளவு வருதுன்னா 2/3 வருது. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா percentage of A converted into C அப்படின்னா let us take fraction of A involved in reaction, that is how much means x amount involved, how much we have taken in the sense 2 moles we have taken. Fraction of A converted into C na எவ்வளவு A reactionல involve ஆச்சு அது எழுதிக்கோங்க, by initial amount of A எழுதிக்கோங்க. எவ்வளவு A reactionல involve ஆச்சுனா 2/3, எவ்வளவு A initial எடுத்துக்கணும்னா 2 எடுத்துக்கணும். Therefore fraction of A converted into C is 1/3. Fraction of A converted into C is 1/3 என்று சொல்றோம். Therefore 33.33% of A is converted into C என்று சொல்லலாம்.